21ஆம் நூற்றாண்டின் நல்லாட்சிக்கான தாவேகாவின் செயல் திட்டங்கள். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சமில்லாமல் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். பிறப்பிலிருந்தே அனைத்து நலத்திட்டங்களும் விண்ணப்பிக்காமலேயே ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் நேரடியாக வீட்டு வாசலுக்கே வந்து சேரும். தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் உருவாக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, புகார் தாக்கல் என அனைத்தும் மொபைலிலேயே கிடைக்கும். சேவையில் தாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே இல்லாமல் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இனி வெளிப்படையாக்கப்படும். சிட்டிசன்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டுமின்றி அரசின் பங்காளர்களாக மாற்றப்படுவர். இதற்காக உருவாக்கப்படும் மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் மூலம் பொதுமக்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை முன்வைக்கலாம், கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம், அரசு சேவைகளை மதிப்பிடலாம், நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் திட்டம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் தளம் வாயிலாக மக்கள் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்கலாம். 10,000 கையொப்பம் பெற்ற மனுக்களுக்கு அரசாங்கம் பதிலளிப்பதும், அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பம் பெற்ற மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்துவதும் கட்டாயமாக்கப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கு என்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு தலைநகர். செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICT உருவாக்கப்படும். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். அதிகரித்து வரும் கடன் சுமையை குறைத்து மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்கி நிதி தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும்.